திருப்பதி பெருமாளுக்கு 2 ஒய்ஃபு, அதான் நினைக்கிறீங்க? விஷ்ணு பெருமான் தேவலோகத்தில் லக்ஷ்மியோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராரு. முனிவர் பிரிகுன்னு ஒருத்தர் அவர் பண்ண வேலையினால் லக்ஷ்மி கோச்சிட்டு போகிறாங்க. விஷ்ணு பெருமான் மன கஷ்டத்தில் பூலோகத்துக்கு வராரு ஸ்ரீனிவாசரோட ஸ்வரூபத்தில். ஸ்ரீனிவாசர் ஸ்வரூபத்தில் வந்த நம்ம விஷ்ணு பெருமாள் சேஷாச்சலம் மலைகளுக்கு நடுவில் தியானம் பண்ணுறாங்க. அப்போது அந்த காட்டில் 2 பசு வந்திருக்கு. அந்த பசு மேலே கோடாரியை விட்டெறிகிறாரு அந்த காட்டில் உள்ள ஒரு ஆள். அந்த கோடாரி தவறி போய் நம்ம ஸ்ரீனிவாசர் மேலே விழுது. தலையில் அடிபட்டோடனே ஸ்ரீனிவாசர் விஷ்ணுவாக மாறி இந்த தப்புக்கெல்லாம் காரணம் அந்த ஊர் ராஜா தான் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு அடுத்த பிறவி மனுஷனாக தான் பிறக்கணும்னு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. அந்த ராஜா அடுத்த ஜென்மத்தில் ஆகாஷ ராஜாவாக பிறக்கிறாரு. அவருக்கு பிறக்கிற பொண்ணு தான் நம்ம பத்மாவதி தாயார். அவங்கள தான் நம்ம ஸ்ரீனிவாசர் பெருமாள் கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணி திருப்பதியில் சந்தோஷமாக இருக்கார். இதில் பிலீஃப் என்னென்னா, லக்ஷ்மியோட பூலோக ஸ்வரூபம் தான் பத்மாவதி தாயார்னு நம்புகிறாங்க. அதாவது லக்ஷ்மின்றவங்க தேவலோகத்தில் விஷ்ணுவோடு இருந்திருக்காங்க, பத்மாவதி தாயார்ன்றவங்க பூலோகத்தில் பெருமாளோடு இருந்திருக்காங்க. இதுதான் இதுக்கு பின்னாடி உள்ள ஸ்டோரி. திஸ் பெருமாள் தாயார் தஞ்சாவூர் பெயிண்டிங் இஸ் டன் in 3D super embossed. It is 40 inches in length and 28 inches in height. If you want this Perumal Thayar 3D super embossed Tanjavur painting, comment Srinivasa.